Yes, yes, sorry. الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. இந்த புனித ரமதான்ல முதல் வாரத்துல இது போன்ற ஒரு உயர்ந்த அமர்வுல சந்திக்கிறோம். எங்கு எம்மோடு இணைந்திருக்கின்ற வளவாளர் ஷேக் எஸ்எச்எம் ஃபலீல், நலீமியாவுடைய விரிவுரையாளர், இஸ்லாமிக் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருக்கின்ற அவர்கள் இன்றைய தலைப்பாகிய ஈமான் தக்குவா எஹ்சான் என்ற இந்த தலைப்பு, இதில் எங்களுக்கு தெளிவுரை வழங்க இருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதே போன்று எம்மோடு இந்த அமர்வில் இணைந்திருக்கின்ற அனைத்து நேர்களையும் இணைந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் இந்த அமர்வுக்கு மிக அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். ஈமான் தக்குவா எஹ்சான் என்ற இந்த தலைப்பு, இந்த இந்த விடயதானம் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று தொடர்புபட்டிருக்கிறது என்ற வகையில் அவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று ரமதானோடு நெருக்கமான தொடர்பாகவும் அவை அமைந்திருக்கின்றன என்ற வகையில் இன்றைய இந்த தலைப்பும் அமர்வும் முக்கியத்துவம் பெறுகின்றது. எனவே இதில் எங்களோடு அவளோடு இணைந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று தலைப்பை ஆரம்பித்து நடத்தி தருமாறு மதிப்புக்குரிய ஷேக் அவர்களை மிக அன்பாக வேண்டுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக ரமலானுடைய மாதத்திலே ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பது பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது வருகின்ற சொற்பிரயோகமாகிய தக்வா என்பதனை பற்றி நாம் இங்கு இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் கண்ணியமாக கௌரவமாக வரவேற்றுக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹு தாலா நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும் அவனுடைய மீசானுல் ஹசனாத்திலே எங்களுக்காக பாரமாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக, கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய எமது இந்த தலைப்பிலே நாங்கள் 3 முக்கியமான சொற்களை இங்கு தலைப்பாக எடுத்திருக்கின்றோம். அதிலே அல் ஈமான், அத் தக்வா, அல் இஹ்சான் என்ற 3 முக்கியமான சொற்கள். இந்த 3 சொற்களும் அல் குர்ஆனிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன, ஹதீஸிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. அடிக்கடி இந்த சொற்களை குர்ஆனும் ஹதீஸும் பிரயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே குர்ஆனுடைய ஹதீஸுடைய எங்களுடைய முன்னோர்களுடைய கண்ணோட்டத்திலே இந்த 3 சொற்களுக்குமான உண்மையான விளக்கம் என்ன, பொருள் என்ன என்பதனை பற்றி நாங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். குறிப்பாக தக்வா என்பது இந்த ரமலானுடைய மாதத்திலே அடிக்கடி பேசப்படுகின்ற சொல் என்ற வகையில் அதனுடைய உள்ளடக்கம் என்ன, அதன் மூலமாக அல்லாஹு தாலா எம்மிடத்திலே எதனை எதிர்பார்க்கிறான் என்ற விஷயங்களை குறிப்பாக அழுத்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பேச விளைகின்றோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக நாம் இந்த விஷயங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அல் ஈமான் அத் தக்வா என்ற 2 சொற்களும் குர்ஆனிலே எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், இங்கு வந்திருக்கின்ற இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தால், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வனஜ்ஜைனல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், நாங்கள் ஈமான் கொண்டவர்களை பாதுகாத்தோம், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தார் என்று சூரத்து ஃபுஸ்ஸிலத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இங்கு முதலில் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பதாகவும் அதனோடு சேர்த்து தக்வா என்ற பண்பு அவர்களிடத்திலே இருந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்பட்டதாகவும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான்.
எனவே முதலிலே ஈமான், இரண்டாவது தக்வா. வனஜ்ஜைனல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். நாங்கள் ஈமான் கொண்டவர்களை பாதுகாத்தோம், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது வசனத்தை பார்ப்போம். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுவுன் வஇன் துமினு வதத்தகு. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அது ஒரு கேளிக்கை. நீங்கள் ஈமான் கொள்வீர்களாக இருந்தால், தக்வாவோடு நடந்து கொள்வீர்களாக இருந்தால், யுத்திக்கும் உஜூரக்கும் வலாயஸ்அல்கும் அம்வாலக்கும். அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய கூலிகளை தருவான், உங்களிடத்திலே உங்களுடைய சொத்து செல்வங்கள் எதனையும் அவன் கேட்க மாட்டான் என்று சூரத்துல் முஹம்மதின் 36வது வசனம். இங்கு பாருங்கள், முதலாவது என்பது என்ற இரண்டும் இருந்தால்தான், ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற அந்த இரண்டும் இருந்தால்தான் அல்லாஹு தாலா கூலியை தருவதாக இங்கு எங்களுக்கு வாக்களிக்கிறான். எனவே அதிகமான வெகுமதி கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் நாங்கள் முதலிலே ஈமான் கொள்ள வேண்டும், இரண்டாவது தக்வா என்ற அம்சம் அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, ஈமான் மட்டும் போதாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், உண்மையான முறையிலே அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே ஈமானோடு சேர்த்து தக்வாவும் அருகருகே சொல்லப்பட்டிருக்கிறது. வல அஜ்ருல் ஆஹிரத்தி ஹைருல் லில்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அதாவது யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையின் கூலி சிறப்பாக இருக்கிறது, அதே நேரத்தில் அவர்கள் அதனோடு சேர்த்து தக்வாவையும் கொண்டிருந்தார்கள் என்று அந்த சூரா யூசுஃபின் 57வது வசனம் சொல்லுகிறது. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். அவர்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு நடந்து கொண்டால், ஈமான் கொண்டது மாத்திரமல்ல தக்வாவையும் இணைத்து அவர்கள் வாழ்வார்களாக இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்துக்களை அவர்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று சொல்லுகிறான். எனவே வானங்கள் பூமியினுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஈமான் மட்டும் இருந்தால் போதாது, தக்வாவும் அதனோடு சேர வேண்டும். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த நேசர்களுடைய பண்பு ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்ற அதே நேரத்திலே தக்வா உடையவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். எனவே பயமில்லாத, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்று நாங்கள் எதிர்பார்த்தால் ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது, தக்வாவையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டிருந்த நிலையிலே பெரும் பாவங்களில் ஈடுபட்டு தொழுகையை போன்ற அடிப்படை கடமைகளை விட்டவர் பாவங்களில் ஈடுபட்டவர்கள், ஆனால் தௌபா செய்யவில்லை. உண்மையிலே அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் பெரும் பாவங்களிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழுகை போன்ற அடிப்படையான கடமைகளை அவர்கள் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இன்று முஸ்லிம் சமூகத்திலே நிறைய பேரை நாங்கள் அப்படி பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் இவர்களில் சிலரை அல்லாஹு தாலா தான் விரும்பினால் மன்னிப்பான். அல்லாஹு தாலா மிகப்பெரிய கிருபையாளன். ஹுக்கூக்குல்லா எனப்படக்கூடிய அந்த அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர்கள் குறைபாடு செய்து விடுவார்களாக இருந்தால் அல்லாஹு தாலா மன்னிப்பான் விரும்பினார், அல்லது தண்டிப்பான். ஆனால் அவர்களது தரம் தக்வாதாரிகளது தரத்தை விடவும் குறைந்ததாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே ஈமானுடைய பரக்கத்தினால் சில நேரங்களில் மன்னிப்பு கிடைக்கலாம், ஆனாலும் அவர்கள் தக்வாதாரிகள் என்ற அந்தஸ்தை அடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஈமானோடு தக்வாவையும் சேர்த்து வாழ்ந்தவர்கள் இருந்தால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்கள். இவர்களுக்கு கபரிலோ நரகத்திலோ வேதனை கிடைக்க மாட்டாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த ஈமானோடு மட்டும் இருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தக்வாதாரிகள். அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, அவர்கள் பாவங்களிலும் ஈடுபட மாட்டார்கள், நற்செயல்களிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். எனவே ஈமான் பிளஸ் அவர்களிடத்திலே தக்வா வந்திருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு வருகிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே தக்வா என்ற அந்த சொல்லை
ஏறத்தாழ 239 இடங்களிலே பிரயோகிக்கின்றான். தக்வா என்ற அந்த சொல் பாருங்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவமான ஒரு சொல். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது, அதனோடு சேர்த்து தக்வாவும் இருக்க வேண்டும் என்று. எனவே தக்வா என்பது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உணர்வு. அது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு சொத்து என்று நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு தரஜா. அப்ப அந்த தரஜாவை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே 239 இடங்களிலே சொல்லுகிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் லில் முஃமினீன் என்று சொல்லவில்லை. அந்த வேதம் இருக்கிறதே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது அதனை பொறுத்தவரையில் அது தக்குவாதாரிகளுக்கு, தக்குவா என்ற அந்த விஷயத்துக்கு யாரெல்லாம் உட்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வழிகாட்டும். வெறுமனே ஈமான் கொண்டவர்கள் அல்ல, தக்குவா என்ற அந்த அணிகலனை தங்களுக்குள் அணிந்து கொண்டவர்கள், அதே நேரத்தில் அந்த உச்சமான அந்த தரஜாவை அடைந்தவர்கள். அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனுடைய வழிகாட்டல் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் வெறும் ஈமான் மாத்திரம் போதாது, அதனோடு சேர்ந்து தக்வாவும் இணைய வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் இங்கு புரிந்து கொள்கிறோம். யா ஐயுஹன் நபி இத்தகில்லா என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். நபியை நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள். யா ஐயுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும், உங்களை படைத்திருக்கின்ற அந்த அல்லாஹு தாலாவை, ரப்பை, மனிதர்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் அந்த குர்ஆனிலே தக்வா என்ற சொல் பிரயோகிக்கப்பட்டிருப்பதற்கான சில உதாரணங்களை நாங்கள் தருகிறோம். அதாவது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற வசனங்கள் இருக்கின்றன தான், இருந்தாலும் கூட தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். சிறப்பாக நீங்கள் தயார் செய்கின்ற கட்டுச்சாதங்களுக்கு மத்தியிலே தக்வா தான் மிகவும் சிறந்த கட்டுச்சாதம். கட்டுச்சாதம் என்றால் ஒரு பயணத்திலே நாங்கள் போக இருக்கின்றோம் என்றால் நாங்கள் எத்தனையோ சாமான்களை எடுத்துக்கொண்டு போவோம். ஆனால் நாங்கள் போகின்ற அந்த எடுத்துக்கொண்டு போகின்ற சாமான்களுக்குள், பொருட்களுக்குள் மிகவும் சிறந்த பொருள் தக்வா என்பது. எனவே தக்வா என்பதை உள்ளத்தில் சுமந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பயணங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் மிகவும் சிறந்த கட்டுச்சாதம். வத்தகூனி யா உலில் அல்பாப், புத்திசாலிகளே, புத்தி உள்ளவர்களே, நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய, உங்களுடைய இரட்சகனிடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பின் பால் விரைந்து செல்லுங்கள், சுவர்க்கத்தின் பாலும் விரைந்து செல்லுங்கள். அதனுடைய விசாலம் எந்த அளவுக்கு என்றால் வானங்கள் பூமியின் அளவு அது விசாலமானது. அது யாருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், அவர்கள்தான் தக்குவாதாரிகளாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த சுவர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பண்புகள் என்ன? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضர்ரா, அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், அந்த தக்குவாதாரிகள் என்றால் அவருடைய பண்புகள் என்ன? கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். பாருங்கள், மக்களை மன்னிக்கின்ற, கோபத்தை அடக்குகின்ற, அதே நேரத்தில் செலவழிக்கின்ற பண்பு கொண்டவர்கள் தான் தக்குவாதாரிகள். அப்படிப்பட்ட தக்குவாதாரிகளுக்குத்தான் அந்த சுவர்க்கம், வானங்கள் பூமியின் அளவு விசாலமுடைய சுவர்க்கம் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று ஆல இம்ரானின் 123வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அதே நேரத்தில் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், பிற்பட்ட காலப்பிரிவிலே வாழ்பவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்குமான ஒரு 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 வசியத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே செய்திருக்கிறான். அந்த வசியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான சொல் தக்வா தான். வலக்கது வஸ்ஸைன அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், நாங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்களுக்கு வசியத்து செய்திருக்கிறோம். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களுக்கும் நாங்கள் ஒரு புத்திமதியை சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கும் வேண்டும், நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கும், குறிப்பாக வேதக்காரர்களுக்கும் உங்களுக்கும் அங்கு வழங்க அந்த புத்திமதி என்பதை அல்லாஹு தாலா இங்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தக்வா என்பதை புரிந்து கொள்கின்றோம். இன்னும் சில வசனங்களை நாங்கள் உதாரணமாக சொல்லுகின்றோம்.
அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள், ஜெயம் பெற்றவர்கள் தக்வாதாரிகள் என்று. வமை யுத்திஇல்லாஹ வரசூலஹு வயக்ஷல்லாஹ வயத்தக்ஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹு தாலாவுக்கு பயந்து வாழ்கிறார்களோ, அதே நேரம் வயத்தகில்லா பயந்து அச்சத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். வனஜ்ஜைனல்லதீன ஆமனு வக்கானு யத்தகூன். நாங்கள் ஈமான் கொண்டவர்களை பாதுகாத்தோம். அவர்களை பாதுகாப்பதற்கான காரணம் அவர்கள் தக்குவா உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தக்குவா எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு, ஜெயம், விமோசனம் கிட்டும். சும்ம நுனஜ்ஜில்லதீன தக்கவ். நாங்கள் அதுக்கு பிறகு தக்குவாதாரிகளை பாதுகாத்தோம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா. நிச்சயமாக யாரெல்லாம் தக்குவா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான தரஜாவாக அது இருக்கிறது என்று. அல்லாஹு தாலாவுடைய சகவாசம் எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் அதற்கும் இந்த தக்வா என்ற பண்பு எங்களுக்கு தேவைப்படுது. அல்லாஹு தாலாவுடைய நெருக்கம், அவனுடைய நட்பு, அவனுடைய சகவாசம், இதெல்லாம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் உலகத்திலே எத்தனையோ நண்பர்களோடு பழகுவதற்கு முயற்சிக்கின்றோம். சில நட்புகள் கிடைக்கின்றன, கிடைக்காமல் போகின்றன. ஆனால் அவர்கள் உலகத்திலே இருக்கின்ற அற்பமான எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நண்பர்கள். ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், என்னுடைய நட்பு, நெருக்கம், சகவாசம், உறவு யாருக்கு தேவை என்று விரும்புகின்றீர்களோ அவர்கள் கட்டாயமாக தக்குவாவோடு இருக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். யாரெல்லாம் தக்குவாவோடு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய கருமங்களை அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு மேற்கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் என்று இன்னொரு குர்ஆன் வசனத்திலே வருகிறது. அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று. அந்த வகையிலே பொறுமையாளர்கள், தக்குவா உள்ளவர்கள், இவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கிறான். எனவே இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தானே தக்குவா. இந்த தக்குவா என்றால் என்ன என்றதை அறிவதற்கு நாங்கள் ஆவலாக இருப்போம். இதனுடைய உள்ளடக்கம் என்ன? நோன்பிலும் கூட நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் தக்குவாவை அடைவதுதான் என்றுதானே சொல்லப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு கேள்வி வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதற்குரிய பதிலை நாங்கள் பார்ப்போம் பின்னர். மேலும் அல்லாஹு தாலாவுடைய நேசர்கள் யாராம்? வல்லாஹு வலியுல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹு தாலா தக்குவாதாரிகளுடைய நேசனாக, நண்பனாக, நெருக்கமான ஒரு வலியாக இருக்கின்றான். நேசன், வலி என்றால் நேசன். எனவே தக்குவாதாரிகளுடைய நேசனாக அல்லாஹு தாலா மாறுகின்றான். வல்ல ஆகிபத்துலில் முத்தகீன். நல்ல முடிவு தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும். வ இன்னலில் முத்தகீன லஹுஸ்னு மஆப். நிச்சயமாக தக்குவாதாரிகளுக்கு நல்ல முடிவு காணப்படுகிறது. அல் அஹில்லா யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இல்லல் முத்தகூன். அப்ப யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகூன். தக்குவாதாரிகளை தவிர நாளை மறுமையிலே நண்பர்கள் எல்லோரும் அங்கு நண்பர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். தக்குவாதாரிகளுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு பரிசு. அவர்களுக்கு எந்த பயமும் இருக்க மாட்டாது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம். அதே நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், இந்த ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டால் ஏற்கனவே அது தொடர்பாக ஈமான் என்பதனை விடவும் படித்தரத்தை கொண்டது தான் தக்குவா என்று. யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயக்ஃபிர் லக்கும் வல்லாஹு துல் ஃபضலில் அதீம். ஈமான் கொண்டவர்களே. எனவே ஈமான் கொண்டவர்களை நோக்கி ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருந்தால்தான், வெறுமனே ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் பின்வரும் பாக்கியங்களை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. முதலாவது என்ன? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களாக இருந்தால், தக்குவா உள்ளவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், அவன் உங்களுக்கு நன்மையை தீமையை பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழியை அவன் காட்டுவான். இன்னும் உங்களை விட்டும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை அவன் மன்னிப்பான். ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருட்கொடை உள்ளவன் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பற்றி சொல்கின்ற பொழுது, இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த. நீ எங்கிருந்தாலும் அல்லாஹு தாலாவை பயந்து கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல் வ ஸம்இ வ த்ஆ. அதாவது வ இன் தஅம்மர அலைக்கும் அப்துன் ஹபஷியும். அதாவது உங்களுக்கு நான்
தக்குவாவை கொண்டு எச்சரிக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு வசியத்து செய்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மேல் சொன்ன குர்ஆனுடைய வசனங்களில் இருந்தும் இன்னும் பல வகையான வசனங்களில் இருந்தும் நாங்கள் ஹதீஸ்களில் இருந்தும் எடுக்கின்ற படிப்பினை என்னவென்றால், தக்வாவினுடைய பலாபலன் என்ன? தக்வாவினுடைய பலாபலன் என்ன? முதலாவது, அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிட்டும். அல்லாஹ்வினுடைய சகவாசம் எங்களுக்கு கிட்டும். அல் குர்ஆனிலிருந்து எங்களுக்கு பயன் பெற முடியும். ஷைத்தானின் அட்டகாசங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும். பயம், அச்சம், கவலை இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடைய முடியும். எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிரமத்துக்கு பிறகு இலகு, நெருக்கடிக்கு பிறகு விடுதலை என்ற கட்டத்தை நாங்கள் அடைவோம். ஞானம், ஜோதி என்பன எங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் நுழைவது, நரகத்திலிருந்து விடுதலை அடைவது என்ற உயர்தரமான பாக்கியங்களை எங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும். தக்வாவின் தாக்கம் மிகவும் விசாலமானது. அல்லாஹ் வாழ்க்கையை இலகுபடுத்துவான். ஜீவனோபாயத்தில் விஸ்தரிப்பு கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும். ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறியும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். தக்குவா வந்தால் சீரிய கண்ணோட்டம் வரும். நலவை நலவாகவும் தீயதை தீயதாகவும் காண முடிவதோடு அதனை விட்டும் தவிர்ந்திருக்கும் பாக்கியமும் கிட்டும். உள்ளத்தில் அல்லாஹ்வின் ஜோதியாக அது பிரகாசிக்கும் என்ற உண்மைகளை நாங்கள் இந்த கடந்த குர்ஆனுடைய வசனங்கள் மற்றும் உண்டான என்றால் என்ன? இவ்வளவு முக்கியமான ஒரு அம்சமாகிவிட்டதே, நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதே அதற்காகத்தான் என்று சொன்னால் அதனுடைய ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தக்வாவினுடைய பொருள் என்ன? இமாம் நைசாபூரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், கமாலு தவக்கில் இன்சான் அம்மா யதுர்ருஹு யௌமல் கியாமா. இது எவ்வெல்லாம் தீங்கிழைக்குமோ அவற்றை உலகத்தில் அவன் பூரணமாக தவிர்ந்திருப்பதாகும். பூரணமாக தவிர்ந்திருப்பது. வதாலிக்க பிஃபியாலில் மஅமூராத் வ தஜன்னுபில் முஹர்ரமாத் வல் மன்ஹியாத். அது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹு தாலா அதாவது ஏவி இருக்கின்றவற்றை செய்வதன் மூலமாகவும், அதே நேரம் தடுக்கப்பட்டிருக்கின்ற அம்சங்களை தவிர்ந்திருப்பதன் மூலமாகவும். இதுதான் தக்குவா. எனவே தக்குவா என்றால் என்ன? மறுமை நாளிலே என்னை எது கஷ்டத்தில் வீழ்த்துமோ அதை அனைத்தையும் நான் விட்டு விடுவது. எனது கண்களால், எனது நாவினால், எனது உடல் உறுப்புகளால் எவையெல்லாம் தடை செய்யப்பட்டவையா இருக்குமோ அவை அனைத்தையும் விட்ட ஒரு நிலைதான் தக்குவா. உயர்ந்த ஒரு தரஜா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அத்தக்வா தர்குல் இஸ்ராரி அலல் மஅசியா வ தர்குல் இக்திரார் பித்தா. இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, பாவத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அத்தக்வா தர்குல் இஸ்ரார் அலல் மஅசியா. அதே நேரம் தான் செய்கின்ற அமல்களை பற்றிய மிதமிஞ்சிய எண்ணத்தை விடுவதும் தான் தக்குவா. உதாரணமாக, நான் நோன்பு பிடிக்கிறேன், நிறைய சதக்கா கொடுக்கின்றேன், தொழுகிறேன். எனவே என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெருமை வந்து விடுகிறது. நான் செய்ததெல்லாம் போதும், நான் அல்லாஹ்வுக்கு நெருங்கி விட்டேன், நான் மிகவும் உயர்ந்த தரஜா உள்ள ஒரு அடியான் என்ற அந்த குரூர் என்றால் அந்த மதிமயக்கம் வந்து விடாமல் இருப்பது. பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருத்து. தக்குவா என்றால், பாவம் செய்து விட்டேன், இருந்தாலும் கூட நான் செய்தது தவறுதான், அது பிழைதான், நான் அதிலே பிடிவாதமாக இல்லை, அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பானோ தெரியாது என்ற அந்த உயர்ந்த மனோநிலை தான் எனக்குள் அங்கே தக்குவா என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் தக்குவா என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒன்று வித்தியாசமாக இருக்கும். எமது சலஃபு சாலிஹீன்கள் எனப்படக்கூடிய சஹாபாக்கள், அதே போன்று தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் போன்ற இந்த நல்லடியார்கள் எப்படி அந்த தக்குவாவை விளங்கி இருந்தார்கள் என்பது முக்கியமானது. அல் ஹவுஃபு மினல் ஜலீல் வல் அமரு பித் தன்சீல் வல் கனாஅத்து பில் கலீல் வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல். கண்ணியத்துக்குரியவனை பயப்படுவது, அல் குர்ஆனின் படி செயல்படுவது, குறைந்ததை கொண்டு திருப்தி அடைவது, மறுமை நாளைக்காக வேண்டி தயாரித்துக் கொள்வது. பாருங்கள், எவ்வளவு சொற்சுருக்கமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தக்வாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள் என்று. மனிதனை ஒரு புனிதனாக மாற்றுகின்ற ஒரு நிலை. இந்த நேரமும் அல்லாஹு தாலா, ஜலீல் என்றால் கண்ணியத்துக்குரியவன், அந்த அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு இருப்பது, குர்ஆனை கொண்டு அமல் செய்வது, அதே போன்று கிடைத்த சொற்பமான அற்பமானவற்றை கொண்டு திருப்தி அடைவது.
யௌமுர் ரஹீல், நாங்கள் ஒரு பயணம் போக இருக்கிறோமே, கடைசியாக போயிட்டு சேர வேண்டிய டெஸ்டினேஷன் அதுதானே, அந்த மறுமை நாளுக்காக வேண்டி எங்களை நாங்கள் தயார் பண்ணுவது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தஹ்தீபு மதாரிஜு சாலிகீன் என்ற நூலிலே சொல்லப்படுகின்ற ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் சலஃபுகள் சொன்னதாக சொல்லப்படுகின்ற ஒரு வரைவிலக்கணத்தை இங்கு போட்டிருக்கின்றோம். லா யபுலுகுல் அபுது ஹகீகத்த தக்வா ஹத்தா யதஅ மாலா பஅஸ பிஹி ஹிதரன் மிம்மா பிஹி பஅஸுன், ஹதரன் மிம்மா பிஹி பஅஸுன். அது என்னவென்றால், சலப்புகளில் சிலர் சொன்னார்கள், ஓர் அடியான் பாவமான கருமங்கள் என்பவற்றை தவிர்ந்து கொள்ளும் நோக்கில் பரவாயில்லை என்று கூறப்பட்டுள்ள அம்சங்களை கூட விட்டுவிட்டால் அன்றி தக்குவாவின் அந்தஸ்தை தரஜாவை அடைய முடியாது. சில விஷயங்கள் இருக்கின்றன பாவம் என்று தெளிவாக எங்களுக்கு தெரியும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அவை பாவமா இல்லையா என்று எங்களுக்கு சற்று தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் சிலவற்றை பொறுத்தவரையில் அவற்றை செய்தால் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் சில கருமங்கள் இருக்கும். ஆனால் அவற்றை கூட ஒரு தக்குவாதாரி விட்டு விடுவான். அவ்வளவு முக்கியமான ஒரு தரஜாவை அவன் அடைந்திருக்கிறான் என்றால் அதுதான் உண்மையான தக்குவாவினுடைய தரஜா. அப்படியாக இருந்தால் பாவமே அந்த மனிதன் செய்ய மாட்டான். பாவம் என்று அனுமதிக்கப்பட்ட இருக்கும் சிலது, பாவம் அல்ல அனுமதிக்கப்பட்டவை சில இருக்கும். இருந்தாலும் அதை விட்டுவிட்டால் நல்லம் என்று நாங்கள் கருதுவோம். அப்படிப்பட்டவற்றை கூட ஒரு மனிதன் தவிர்த்து கொள்கிறான் என்றால் அதுதான் மிகவும் உயர்ந்த தரஜா என்பதை, தக்வாவுடைய தரஜா என்பதை எங்களுடைய சலப்புகள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஆலூசி அவர்கள் தங்களுடைய ரூஹுல் மஆனியிலே சொல்லியிருக்கின்ற ஒரு கருத்து, அல்லா யராக்கல்லாஹு ஹைது நஹாக்க வலா யஃகுதக ஹைது அமரக். அதாவது உன்னை அல்லாஹு தாலா கண்டுகொள்ளக்கூடாது. எந்த விடயத்தில் உன்னை தடுத்திருக்கின்றானோ அந்த விடயத்தில் அல்லாஹு தாலா உன்னை கண்டுகொள்ளக்கூடாது. வலா யஃகுதக ஹைது அமரக், எந்த இடத்தில் கட்டளை போட்டிருக்கின்றானோ, சில கட்டளைகளை போட்டிருப்பான், நீ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று, அந்த இடத்தில் நீ காணாமல் போகக்கூடாது. நீ அந்த இடத்துல இருக்க வேண்டும். ரப்பு தேடிக்கொண்டிருக்கிறான். நான் சொல்லாத இடத்தில் நீ இருக்கிறாயா என்று பார்க்கின்றான். நான் சொல்லுகின்ற இடத்தில் இருக்கின்றாயா என்று பார்க்கின்றான். சொல்லாத இடத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது பதில் எப்படி அமைகிறது என்று நாங்கள் பார்ப்போம். சஅல அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்-ஸஹாபியல் ஜலீல் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அன் மஅன தக்வா, தக்வா என்றால் என்ன என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? ஃபகால யா அமீரல் முஃமினீன் அமா சலக்த தரீகன் தா ஷௌகின், ஒரு முட்கள் நிறைந்த ஒரு பாதையிலே நீங்கள் நடந்து சென்றிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, காலபலா, ஆம் நான் நடந்து சென்றிருக்கின்றேன் என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். கால ஃபமா சனஅத்த, முட்களால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு பாதைக்குள்ளால் இப்படியே நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி நடந்து செல்வீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஷம்மர்து வத்தகைத், நான் எனது உடுப்புகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அப்படியே கவனமாக மிகவும் பயந்து அச்சத்தோடு போவேன். ஏதாவது ஒரு முள் வந்து என்னுடைய ஆடைகளை கொழுவிக் கொள்ளுமோ என்ற பயத்தோடு மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக நான் போவேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே கால உபை ஃபதாலிக தக்வா, அதுதான் தக்வா என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் இரண்டு பேரும் சஹாபிகள், பரஸ்பரம் பேசிக் கொள்கிறார்கள். தக்வா என்ற அந்த மாபெரும் புனிதமான அந்த உணர்வு என்ன என்ற கேள்விக்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பதில் அது. ஒரு முட்கள் நிறைந்த, எல்லா பக்கத்தாலும் முட்செடிகள் அப்படியே எங்களை சூழ அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. இதற்குள்ளால் நாங்கள் ஒரு அப்படியே புகுந்து கொண்டு நாங்கள் பெய்த்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் எப்படி பயணம் செய்வோம்? எங்களுடைய உடுப்புகள் எல்லாம் நாங்கள் சுருட்டி வைத்துக் கொள்வோம். அந்த உடுப்புகளிலே அது அந்த முட்கள் பட்டுவிடக்கூடாது என்று. அப்படித்தான் மிகவும் கவனமாக பயந்து கொண்டு அச்சத்தோடு ஜாக்கிரதையோடு அந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோமே, அப்படித்தான் தக்வா என்பது. தக்வா என்றால் என்ன? எத்தனையோ வகையான ஆசாபாசங்கள் உலகத்திலே இருக்கின்றன. ஷைத்தான் எங்களை வழிபார்த்து கொண்டிருக்கின்றான். மன இச்சைகள் வழிபார்த்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியே சென்றால் ஜாகிலியத்தினுடைய செல்வாக்கு மிச்சம் அதிகம். இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக
கவனமாக ஜாக்கிரதையோடு அந்த பயணத்தை போக வேண்டும். அதுதான் தக்வா என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். எவ்வளவு அருமையான விளக்கம் என்று பாருங்கள், எங்களுடைய சலஃபுகள் எப்படியெல்லாம் அதனை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இப்போது நாங்கள் பார்ப்போம், இந்த தக்வாவை எப்படி அடைவது. இந்த முக்கியமான இந்த பண்பு அல்லவா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை சதாவும் கொண்டிருப்பது, அவனை அதிகம் அதிகம் திக்ரு செய்வது, பயந்து அவனது அருளை எதிர்பார்ப்பு. அதிகமாக திக்ரு செய்தால் அந்த பொக்கிஷம் எங்களுக்கு வரும். அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு அவனுடைய பார்வையை விட்டு நான் ஒரு செக்கனும் என்ன செய்ய முடியாது, தவிர்ந்திருக்க முடியாது என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்தால், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்களை, ஷரியத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய விடயங்களை பரிபூர்ணமாக கடைபிடிப்பது, நல்ல பொருத்தமான நண்பர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்வது. நபி அவர்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். வாசனை திரவியங்களை சுமப்பவனுக்கும் கொல்லன் பட்டறையில் ஊதுபவனுக்குமான உதாரணம் என்று அதனை சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தக்குவாவை நாங்கள் அடைந்து கொள்வது எப்படி? கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இருந்தால் கெட்டு போய் விடுவோம். நாங்கள் இந்த தக்குவாவிலிருந்து தூரமாகி விடுவோம். அதே போன்று நாங்கள் ஈமானோடு இருக்க வேண்டும், தக்குவாவோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் நற்கர்மங்களிலே மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும். அல் குர்ஆனை மிகவும் ஆழமாக சிந்தித்து உணர்ந்து நாங்கள் ஓத வேண்டும். அல்லாஹ்வின் மகத்துவத்தை அடிக்கடி உணர்ந்து தன்னைத்தானே சுய விசாரணை, முஹாசபா செய்து கொள்வது, தனித்திருப்பது, இஸ்திக்பாரில் சம்பந்தப்படுவது போன்ற இந்த கருமங்களால் இந்த தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனிதனை அழிக்கும் அம்சங்களிலிருந்து நாங்கள் முஹ்லிகாத் என்று சொல்வோம், அவற்றிலிருந்து நாங்கள் தூரமாக இருப்பது. இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் சற்று கவனிப்போம். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அங்கு தக்வா என்று சொல் வந்திருக்கிறது. அதனால்தான் நாங்கள் அதனை இங்கு போட்டிருக்கிறோம். அது சிவத்த அடையாளத்தில் போட்டிருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், குர்ஆனை தவிர்த்துள்ள வேறு பாதைகளை பின்பற்ற வேண்டாம். அவ்வாறு நீங்கள் குர்ஆனை மாத்திரம் பின்பற்றுவீர்களாக இருந்தால் தக்வா உங்களை வந்தடையும். ஃபத்தபிஊஹு, நீங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா தத்தபிஉ சுபுல என்று சொல்லிவிட்டு கடைசியாக எப்படி அந்த வசனத்தை முடிக்கிறான் என்று பாருங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறலாம் என்று எதிர்பார்ப்போம். அப்ப எனவே நோன்பு கடமையாக்கப்பட்ட வசனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் லஅல்லக்கும் தத்தகூன் என்றுதான் முடிகிறது. இங்கும் கூட இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள், வேறு பாதைகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலா சொல்லுவது தக்வாவை நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். அந்த வகையில் குர்ஆனை பின்பற்றினால், குர்ஆன் அல்லாத ஏனைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் தவிர்த்தால் தக்வா எங்களிடத்திலே வரும் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. லஅல்லக்கும் தத்தகூன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அது எங்களுக்கு தெரிந்த வசனம். வல்லதீன ஹ்ததௌ ஜாதஹும் ஹுதன் வ ஆதாஹும் தக்வாஹும். யாரெல்லாம் நேர்வழியிலே இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அல்லாஹு தஆலா அதிகரிப்பான், அவர்களுடைய தக்வாவை இன்னும் அவர்களுக்கு கூட்டி கொடுப்பான் என்று, வ ஆதாஹும் தக்வாஹும், தக்வாவை அவர்களுக்கு கொடுப்பான் என்றும் சூரத்து முஹம்மதிலே 17வது வசனம் சொல்லுகிறது. இன்ன ஃபி இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வமா ஹலக்கல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லஆயாத்தில் லிகௌமி யத்தகூன். வானங்கள் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் காணப்படுகின்றன. இவ்வளவு அருமையாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் தக்வா உள்ளவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் வானங்கள் பூமியில் இருக்கின்ற அத்தாட்சிகளை பற்றி சிந்திப்பார்கள். ஏனென்றால் அவருடைய தக்வாவை அதன் மூலமாக அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு. தக்வா கூட வேண்டுமா? இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி சிந்திக்க வேண்டும். வானங்கள் பூமியிலே இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் தக்வா கூடும். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா கதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யத்தகூன். இவையெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய வரம்புகள். அந்த வரம்புகளை நீங்கள் நெருங்கியும் விட வேண்டாம். இவ்வாறுதான் அல்லாஹு தாலா மக்களுக்கு இந்த ஆயத்துக்களை எல்லாம் விளக்கமாக சொல்லுகின்றான். ஏன் விளக்கமாக சொல்லுகிறான் என்றால் லஅல்லக்கும் யத்தகூன், அவர்கள் தக்வா உள்ளவர்களாக மாறட்டும் என்று. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்ற வரம்புகளை,
ஷரியாவுடைய எல்லைகளை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். படித்தால் தக்குவா கூடும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகான சட்டங்களா, மனித வாழ்க்கைக்கு இவ்வளவு பொருத்தமான ஷரியத்தா என்றெல்லாம் ஒரு உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு ஒரு உணர்வு, ஒரு பயம், ஒரு மேலான எண்ணம் ஒன்று வந்து தக்குவா அதிகரிக்கும். பாருங்கள், பிரபஞ்சத்தை பார்த்தால், அங்கிருக்கின்ற அத்தாட்சிகளை நாங்கள் யோசித்தால் எங்களோட தக்குவாவு கூடுமாம். இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? குர்ஆனை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணினால், அதில் இருக்கின்ற சட்டங்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணினால் எங்களுக்கு தக்குவா கூடும். وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا وَصَرَّفْنَا فِيهِ مِنَ الْوَعِيدِ لَعَلَّهُمْ يَتَّقُونَ. நாங்கள் குர்ஆனை நாங்கள் அரபு மொழியிலே இறக்கி இருக்கிறோம். அதே நேரம் அதிலே இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் பலவாறு மீட்டி மீட்டி சொல்லி இருக்கின்றோம். அவர்களுக்கு தக்குவா வரலாம் என்ற எதிர்பார்க்கை உள்ளது. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று. وَصَرَّفْنَا فِيهِ مِنَ الْوَعِيدِ. இந்த அச்சுறுத்தல்களை நாங்கள் பல மாதிரியும் சொல்லி இருக்கின்றோம், திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறோம். அவ்வாறு சொன்னது எதற்காக? தக்குவா வர வேண்டும் என்பதற்காக. எனவே குர்ஆனிலே வந்திருக்கின்ற இந்த எச்சரிக்கைகளை நாங்கள் உய்த்துணர்ந்தால், நன்ற முறையிலே கிரகித்தால் எங்களுடைய தக்குவா அதிகரிக்கும் என்பது இங்கு சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான கருத்தாகும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் தக்வா என்ற அந்த பொக்கிஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் கட்டாயமாக இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும், பிறகு அந்த அச்சாட்சிகளை சிந்திக்க வேண்டும். இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த தக்வா அதிகரிக்கிறது. அதே நேரம் தக்வாவை பொறுத்தவரையிலே அது பல தரஜாக்களை கொண்டதாக இருக்கிறது. பல தரஜாக்களை கொண்டதாக இருக்கிறது. தக்குவா என்றால் உதாரணமாக ஒரு முத்தகி இருப்பார், இன்னொரு முத்தகி இருப்பார், இன்னொரு முத்தகி இருப்பார். ஒருவருடைய தக்குவா ஒரு அந்தஸ்தில் இருக்கும், ஒரு தரஜாவில் இருக்கும். இன்னொருவருடைய தக்குவா இன்னொரு தரஜாவில் இருக்கும். இப்படி தரஜாக்களை கொண்டதாக தக்குவா இருக்கிறது. எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய தக்குவாவை அமைத்துக் கொள்ளுங்கள். எனவே தக்குவா என்றால் சில நேரங்களில் கொஞ்சம் போலி தக்குவா இருக்கும், கொஞ்சம் தரம் குறைந்த தக்குவா இருக்கும், நடுத்தரமான தக்குவா இருக்கும், உயர்ந்த தக்குவா இருக்கும். உயர்ந்த தக்குவா உள்ள வகையிலே நீங்கள், அதான் ஹக்க துக்காத்திஹி, இத்தகுல்லா என்று மட்டும் சொல்லவில்லை, ஹக்க துக்காத்திஹி, நீங்கள் உண்மையாகவே தக்குவாவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு வசனம், நாங்கள் ஏற்கனவே இஹ்சான் என்ற சொல்லை பற்றி சொன்னோம். அந்த இஹ்சானோடு சேர்த்து தக்வா என்பதும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோ பாருங்கள், மிக முக்கியமான ஒரு வசனம், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களோடு இருக்கின்றான். அதே நேரம் யார் முஹ்ஸின்களாக இருக்கிறார்களோ, இஹ்சான் என்ற பண்பு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடும் இருக்கின்றான். எனவே பாருங்கள், இரண்டு விஷயம், தக்வா உடையவர்களோடும் இருக்கின்றான், இஹ்சான் உடையவர்களோடும் இருக்கின்றான் என்றால் அப்ப எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. அது என்ன? தக்வாவை பற்றி தானே இவ்வளவு நேரம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இஹ்சான் உள்ளவர்களோடும் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்றால் அது என்ன? இதா பலகல் இன்சானு மர்தபத்த தக்வா வல் இஹ்சான் நாலல் மஇய்யத்தல் இலாஹியா ஃபயகூலு தஆலா இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் முஹ்ஸினூன் முஷீரன் அன்னல் மஇய்யத்த ஃபில் ஆயா ஹிய மஇய்யத்து தௌஃபீக் வல் ஹிதாயா வத் தைஸீர் ஃபமன் கான அல்லாஹு மஅஹு வஃபகஹு இலா மா யுஹிப்பு வ யர்தா وإذا كان الله معك فلا تشعر إلا بالأمن والطمأنينة فمن وجد الله ماذا فقد ومن فقد الله ماذا وجد. அதாவது ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் தக்வாவுடைய இஹ்சானுடைய அந்தஸ்தை அடைவானாக இருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய சகவாசம் கிடைக்குமா, மஇய்யத்துல்லா எங்களுக்கு கிடைக்குமா. மஇய்யத்துல்லா என்றால் என்ன? உண்மையை உண்மையாக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், நேர்வழி கிடைப்பது. அல்லாஹு தஆலா வத்தைசீர், அதாவது எல்லாவற்றையும் இலகுவாக்கி தருவான். இஸ்லாத்தை விளங்குவதற்கு, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கெல்லாம் இலகுவாக வழியை திறந்து தருவான். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது, அவனுடைய மஇய்யா, அவனுடைய சகவாசம் என்பது அதுதான். எனவே உள்ளத்திலே ஒரு நிம்மதி வரும், உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஒன்று வருதும், இதுதான் அது. எனவே தக்வாவோடு சேர்த்து இஹ்சானும் தேவை என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது நாங்கள் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம்.
ஈமான், தக்வா, இஹ்சான். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஹ்சான் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, அதே நேரத்தில் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான், இஹ்சான் என்ற மூன்றை பற்றியும் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது இஹ்சான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, அல் இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹு தாலாவை பார்ப்பது போன்று வணங்குவது. உன்னால் அல்லாஹு தாலாவை பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹு தாலா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நீ நினைத்து கொண்டு வணங்குவதுதான் இஹ்சான் என்று சொன்னார்கள். எனவே இஹ்சான் என்றால் என்ன? ஹுவ முராகபத்துல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலன். ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருப்பது. வஃபில் கௌலி வல் அமல், பேச்சிலும் செயல்பாடுகளிலும். வஹுவ ஃபிஅலுல் கைராத்தி அலா அக்மலி வஜிஹின், எந்த ஒரு காரியத்தையும் பரிபூரணமாக செய்வது. வப்திகாஉ மர்லாத்தில்லா, அல்லாஹு தாலாவுடைய அந்த திருப்தியை எதிர்பார்ப்பது. வத்தக்வா ஹிய மர்தபத்துன் பஅதல் ஈமான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். தக்வா என்றால் ஈமானை விடவும் சற்று கூடிய தரத்தில் உள்ளது. கபல மர்த்தபத்தின் அகீரத்தின் வகையில் இஹ்சான், அதே நேரத்தில் இஹ்சான் எனப்படக்கூடிய தரத்தை விடவும் மேலே இருக்கிறது. அப்படியாக இருந்தால் என்ன? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது ஈமான், இரண்டாவது தக்வா, மூணாவது ஆகலும் உயர்ந்த தர்ஜா இஹ்சான். ஆகலும் உயர்ந்த தரஜா இஹ்சான், தக்வாவுக்கும் மேலால். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, மிகவும் உச்சமான ஒரு கட்டம். அந்த கட்டத்துக்கு அப்பால் ஒன்று இல்லை, தக்வாவுக்கும் மேல்தான் அது இருக்கிறது. நீ அல்லாஹு தாலாவை வணங்குவது, அல்லாஹு தாலாவை நெருங்குவது, அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவது. கட்டுப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், உன்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீ இபாதத்து செய்வது, அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாருங்கள், முதலாவது நாங்கள் சொன்னோம் ஈமான், அதற்கு அடுத்தது தக்வா, அதற்கு பிறகு இஹ்சான். இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் கட்டம் கட்டமாக அடைய வேண்டும். ஈமானை அடைவது, தக்வாவை அடைவது, இஹ்சானை அடைவது. இப்போது நாங்கள் இஹ்சான் என்ற உயர்ந்த தரஜாவை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதனை நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்திலிருந்து அல்லது விளக்கத்திலிருந்து அதன் அடியாக நாங்கள் பார்ப்போம். இஹ்சான் என்றால் என்ன? வஹுவ அன் யஸ்தஷ்இர அல் இன்சான் வுஜூதல்லாஹி மஅஹு ஃபீ குல்லி லஹலத்தின். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹு தாலா தன்னோடு இருக்கிறான் என்று உணர்வது. வஃபி குல்லி ஹாலின், ஒவ்வொரு நிலையிலும். ஹாசத்தன் ஐந்த இபாதத்திஹி லில்லாஹ், குறிப்பாக அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுகின்ற சந்தர்ப்பத்தில். ஃபயஸ்தஹதிருஹு கஅன்னஹு யராஹு, அப்படி அவனுடைய சகவாசம், பார்வை என் மீது பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த உணர்வை அப்படியே வரவழைத்துக் கொள்வது. எனவே அது ஒரு இறுதியான ஒரு அந்தஸ்து. ஒரு முறை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஒரு சிறுவனை, ஒரு அடிமையை கடந்து செல்கிறார்கள். அந்த ஆடுகள் அவனுக்குரிய ஆடுகள் அல்ல, அவனுடைய எஜமானுக்கு சொந்தமான ஆடுகள். ஃபஅராத இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்ல, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடையனுக்கு பக்கத்தால் நடந்து செல்கிறார்கள். ஃபஅராத இப்னு உமர் ஐ யக்தபிரல் குலாம், அந்த அடிமையை அல்லது அந்த மெய்ப்பாலனை பரிசோதிக்க விரும்புகிறார்கள். ஃபக்கால லஹு பிஅலி ஷாத்தன், எனக்கு இதுல இருக்கிற பல ஆடுகளிலே ஒரு ஆட்டை எனக்கு வித்து போடுங்கள், எனக்கு நான் காசு தருகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த இடையன் அல்லது அந்த சிறுவன் சொல்லுகிறான், இன்னஹா லைசத்லி, அது எனக்கு உரியதல்ல, வலாக்கின்னஹா மில்குன் லி சய்யிதி, என்னுடைய எஜமானுக்குரியது. வான அப்துன் மம்லூக்குன் லஹு, நான் அவனுடைய அடிமையாக இருக்கின்றேன். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னனா பிமௌலிஇன் லா யரானா ஃபீஹி சய்யிதுக், நாங்க இருக்கிற இந்த இடத்துல உன்னுடைய எஜமான் பார்த்து கொண்டில்லையே, எனவே அதிலிருந்து ஒன்றை நீ எனக்கு வித்து போடே. எஜமான் பார்த்து கொண்டில்லதானே, எனவே ஒரு ஆட்டை எனக்கு விற்கலாமே என்று சொன்ன பொழுது, வக்கால லி சய்யிதிக்க வகுல் லி சய்யிதிக்க அக்கலஹத், அந்த ஆட்டை ஓனாய் பிடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி தப்பலாமே என்று சொன்ன பொழுது, ஃபஸ்தஷஅர ஸபிய்யு முராகபத்தல்லாஹ்,
உடனே அந்த சிறுவன், அந்த அடிமை, அந்த ஆடு மேய்ப்பாளன் அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஷா, அல்லாஹு தாலா என்னோடு பார்த்து கொண்டிருக்கிறான், அவருடைய பார்வை என்னிலே பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வு ஏற்படும். வசாஹ இதா கான சய்யிதி லா யரானா, என்னுடைய எஜமான் என்னை பார்க்காவிட்டாலும் ஃபஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்கின்றான். ஃபசுர்ர மின்ஹு அப்துல்லா இப்னு உமர், அந்த செய்தியை கண்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். சும்ம ذهب இலா சய்யிதிஹி, பிறகு அந்த அந்த அடிமையினுடைய எஜமானிடத்திலே போய் ஃபஷ்தராஹு மின்ஹு வ அஅதகஹு, அந்த அடிமையை வாங்கி அவர்கள் விடுதலை செய்தார்கள் என்ற சரித்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை, ஒரு பாரம்பரியத்தை கொண்டவர்கள் தான் நாங்கள். நான் தனித்திருந்தாலும் கூட ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வை பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு எனது சகல காரியங்களையும் நான் செய்தால் அதுதான் இஹ்சான் என்ற அந்த முராக்கபாவுடைய கட்டம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை நானும் நீங்களும் அடைய முடியுமாக இருந்தால் அது ஒரு பெரிய பேராகவும் ஒரு பாக்கியமாகவும் தான் நாங்கள் கருத முடியும். இஹ்சான் என்றால் வைதா பலகல் முஃமினு தரஜத்தன் உல்யா ஃபில் முராக்கபா லில்லாஹி தகத்தஸத் அஸ்மாஉஹு வல் ஹுதூர் மாஹு வ இத்கானுல் இபாதா வ இக்மாலுஹா பில் இத்தியானி பில் முஸ்தஹப்பாத் வல் முந்தூபாத் வ சுனன் அலல் வஜிஹில் அக்பர். எனவே கடமைகளை மாத்திரமல்ல, இந்த மனிதன் இஹ்சான் என்ற கட்டத்தை அடைந்தவன் சுன்னத்தான முஸ்தஹப்பான காரியங்களை கூட அவன் செய்வான். அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய அந்த வேலைகளை மாத்திரம்தான் செய்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இஹ்சானின் உச்சக்கட்டத்தை ஒரு அடியான் அடைகின்ற பொழுது அவன் முஸ்தஹப்பான சுன்னத்தான காரியங்களை கூட முழுமையாக செய்வான். அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை மாத்திரம்தான் செய்வான் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே சூரத்துல் அன்கபூத்தின் வசனத்திலே அல்லாஹு தாலா வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய பாதையிலே முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பல என்ற பண்புகளை கொண்ட இருக்கிறான் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஹ்சான் என்பது பல கருத்துக்களிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக, நேர்த்தியாக, கச்சிதமாக செய்வதற்கும் இஹ்சான் என்றுதான் சொல்லப்படும். இபாதத்துக்களை அல்லாஹு தாலா கடமையாக்கிய பிரகாரமே முழுமையாக, அழகாக நிறைவேற்றுவது. அல்லாஹு தாலா எங்களுடைய சுவரக்கும், மிக திருப்திகரமாக, முழுமையாக, ஒழுங்காக எங்களை படைத்திருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹு தாலா இஹ்சான் என்ற சொல்லின் மூலமாக குறிப்பிடுகின்றான். அதே நேரம் உபகாரம் செய்வது என்ற கருத்திலும் அது பாவிக்கப்பட்டிருக்கிறது. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உபகாரம் செய்தல் என்ற கருத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த உணர்வோடு நாங்கள் வேலை செய்வது என்ற கருத்திலே பாவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உபகாரம் என்ற கருத்து பல இடங்களிலே பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உதாரணங்களோடு விளங்கப்படுது. வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, இஹ்சான் என்பது பிறருக்கு உபகாரம் செய்வது, உதவி செய்வது, அவர்களது சேம நலன்களை கவனிப்பது என்ற கருத்திலும் குர்ஆனிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உதாரணங்கள் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய அழகு திருநாமங்களிலே ஒன்றாகவும் அது காணப்படுகிறது. இன்னல்லாஹ முஹ்சினுன் ஃபஅஹ்சினு இதா கத்தல்தும் ஃபஅஹ்சினு கித்லதகும், நிச்சயமாக அல்லாஹு தாலா முஹ்சினாக காணப்படுகின்றான். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு மிருகத்தை அறுப்பதாக இருந்தாலும் இஹ்சான் என்ற அந்த பண்பை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹு தாலாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களிலே ஒன்றாக அது காணப்படுகிறது. முஹ்சின்களது பண்புகளை எடுத்துக்கொண்டால் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன் ஆகிதீன மா ஆத்தாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ கப்ல தாலிக முஹ்சினீன். அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே இந்த முத்தகீன்களுக்கு நல்ல பல தரஜாக்களை கொடுப்பான். அதே நேரம் அவர்கள் முஹ்சின்களாகவும் காணப்பட்டார்கள். அவருடைய பண்புகள் என்ன? இரவு காலத்தில் நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள், சஹர் வேளையிலே தௌபா செய்வார்கள், அவர்களது செல்வங்களில் கேட்டு வருபவர்களுக்கு, அவர்கள் தயங்குபவர்களுக்கும் அந்த அந்தஸ்துக்களை கொடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று அங்கு ரசூலுல்லாஹி அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அடையாளங்களை இடுபவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தயவு செய்து
எமது ஸ்லைட் ஷோவுக்கு அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மீண்டும் நாங்கள் வருகின்றோம் முஹ்சின்களுடைய பண்பு. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன் ஆஹிதீன மா ஆத்தாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ கப்ல தாலிக முஹ்சினீன் கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். நேர்வழியும் அருளும் ஒரே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். காலத்தா கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் வகால ஃபீ சூரத்தில் லுக்மான் ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஹ்சினீன். எனவே தக்வாதாரிகளுக்கு மட்டுமல்ல, இஹ்சானுடைய கட்டத்தை அடைந்தவர்களுக்கும் நிச்சயமாக இது நேர்வழியை காட்டும் குர்ஆன் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்து லுக்மானை எடுத்துக்கொண்டால் ஜாத தஆலா ஃபீ சூரத்து லுக்மான் அர் ரஹ்மத்த வக்தலஃப பைனல் முத்தகீன் வல் முஹ்சினீன் والمتقي هو الذي يحفظ نفسه فمتى فمتقي النار هو الذي يحمي نفسه منها. இங்கு அருள் என்ற சொல்லும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம், தக்வா என்ற நிலைக்கும் அப்பால் சென்று பிறருக்கு உபகாரம் செய்கின்ற தன்மையை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அல் குர்ஆனுடைய அருள் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கு. எனவே தக்வா என்ற கட்டத்தையும் கடந்து பிறருக்கு உபகாரம் செய்தல் என்ற நிலையையும் அடைகின்ற பொழுது குர்ஆன் அங்கு அருளாக அமையும் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எமது நேரம் சுருக்கமாக இருப்பதனால் அவசரமாக முடித்துக் கொள்ள பார்க்கின்றோம். இஹ்சானுடைய முக்கியத்துவத்தை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கின்றோம், குல் யா இபாதி அல்லதீன ஆமனுத்தகு வரப்பக்கும் இத்தகு ரப்பக்கும் லில்லதீன அஹ்சனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹசனா என்ற அந்த வசனம், வ அஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்ற வசனம். எனவே தக்வா என்ற சொல் பிரயோகிக்கப்பட்டிருப்பது போன்றே அல்லாஹு தாலாவுடைய கூலி கிடைக்க வேண்டுமா, நேசம் கிடைக்க வேண்டுமா, நிரப்பமான கூலி கிடைக்க வேண்டுமா, நன்மாராயம் கிடைக்க வேண்டுமா என்றெல்லாம் வருகின்ற பொழுது வபஷிரில் முஹ்சினீன் இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன் என்று இஹ்சானுடைய பண்பையும் நாங்கள் குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். இஹ்சானுடைய பலாபலன்கள் என்ன என்பதனையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன் எனப்படக்கூடிய வசனத்தை விளக்குகின்ற தப்சீர் ஆசிரியர்கள் அதற்கு சிறப்பான பல விளக்கங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் பார்ப்பதற்குரிய நேரம் எங்களுக்கு போதாது என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு கடைசியாக நாங்கள் வருகின்றோம். ஈமான், தக்வா, இஹ்சான் என்ற மூன்றுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஈமானை விட உயர்ந்த படித்தரத்தில் தக்வா என்பது இருக்கிறது என்பதையும் நாங்கள் எமது இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்த்தோம். எனவே ஈமான் என்பது அதாவது இஹ்சான் என்பது உயர்ந்த தரத்திலே இருக்கிறது. அதற்கு பிறகு வந்து தக்வா என்ற தரம், அதற்கு பிறகுதான் இந்த அதாவது முதலாவது ஈமான், இரண்டாவது தக்வா, மூன்றாவது இஹ்சான் என்ற உயர்ந்த படித்தரம் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆதாரங்களை குர்ஆனிலே இருந்து நாங்கள் பார்த்தோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் வந்திருக்கின்ற இந்த கட்டம் இறுதியான கட்டம். இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்ட வேண்டிய விஷயம், முதலாவது நாங்கள் ஈமானுடைய தரஜாவை அடைய வேண்டும், இரண்டாவது நாங்கள் தக்வாவுடைய தரஜாவை அடைய வேண்டும், மூன்றாவது இஹ்சான் என்ற உயர்தரமான தரஜாவை நாங்கள் அடைய வேண்டும். அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்கிறான். எனவே தக்வாவோடு மட்டும் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் இஹ்சான் என்ற கட்டத்தையும் அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் எங்களுடைய அமல்களை இந்த ரமலானிலே ஏற்றுக்கொண்டு எங்களை மிகவும் உயர்ந்த தரஜாக்களுக்கு உரியவர்களாக ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த ரமலானிலே அங்கீகரித்து ரையான் எனப்படக்கூடிய அந்த வாசலினால் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்து, மகுபரத்தையும் ரஹ்மத்தையும் இத்தக்கும் இனன்னார் எனப்படக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அங்கீகரிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக, இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், குறிப்பாக ஷேக் கியாஸ் அவர்களுக்கும் எமது ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இதிலே கலந்து கொண்டு ஷேக் கியாஸ், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுமார் ஒரு மணித்தியாலமாக நாங்கள் இந்த அமர்விலே இணைந்திருந்தோம். ஈமான், தக்வா, இஹ்சான் என்ற
ஒன்றோடு தொடர்புபட்ட ஆனால் ஒன்றை விட ஒன்று படித்தரம் கூடியதாக எங்களுக்கு விளங்கி இதுவரைக்கும் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு விளங்கி கொண்டோம். ஆக கீழ்த்தரத்தில் ஈமான், அடுத்ததாக தக்குவா, அதுக்கு அடுத்ததாக எஹ்சான் என்ற படித்தரங்களும் அந்த உயர்ந்த படித்தரத்தை நோக்கி நாங்கள் எங்களது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக வேண்டும். சுவன இன்பங்களை ஆசிக்கின்ற நாங்கள் அதனை நிச்சயமாக கொண்டு வாழுகின்ற நாங்கள் எப்போதுமே அந்த உயர் இலக்குகளோடு பயணிக்க வேண்டும். ஈமான் கூடி குறையும் என்று வருகிறது போலவே அந்த கூடுகின்ற அந்த படித்தரங்களை நோக்கி நாங்கள் ஒரு மலை மீது ஏனியின் மீது ஏறி செல்வது போன்று படிப்படியாக நகர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கான அரிய வாய்ப்பாக அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலானை தொடர்புபட்டு ரமலானை இலக்கோடு தொடர்புபட்டு வருகின்ற இந்த தக்குவாவையும் எஹ்சானையும் குறிப்பாக நாங்கள் இந்த இடத்திலே நோக்கினோம். அதனை பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் ஊடாக மிக அழகாக குர்ஆன் வசனங்களை தொடர்புபடுத்தி ஆதாரப்படுத்தி எங்களுக்கு ஷேக் மதிப்புக்குரிய உஸ்தாத் ஷேக் சஜன் ஃபலீல் அவர்கள் இவ்வளவு நேரமாக விளங்கப்படுத்தினார்கள். இனி அவர்களுக்கும் எம்மோடு இணைந்த நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என கூறி இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்கின்றோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.